என்னயா நடக்குது நம்ம தமிழ்நாட்டில்? அப்படி எடப்பாடி என்னடான்னா கருணை கருணை அடிப்படையில் 10,000 கொடுக்கப்படும் குடும்பத்துக்கு. டிகிரி படித்தவர்களுக்கு 2,000 கொடுக்கப்படும். +2 முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சவர்களுக்கு 1,000 ரூபா கொடுக்கப்படும். மகளிருக்கு 2,000 கொடுக்கப்படும். எல்லாமே காசை கொடுத்து அது அவங்க திட்டங்களே நீங்கள் பாருங்களேன். முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா கலைஞர் இருந்த பீரியட்லலாம் திட்டங்கள்னால் ஒரு நல்ல திட்டங்கள் இருக்கும். மக்களுக்கு தேவையான திட்டங்கள், அடிப்படை வசதிகள் இதாக இருக்கும். இப்போ என்னடான்னா காசை கொடுத்து நம்ம ஒரு வேலைக்காரனை நம்ம ஒரு கூலிக்காரங்களாக வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்மளை ஒரு கூலிக்காரங்களாக வச்சுருக்காங்க. இதை மாறணுங்க. இது மாற்றுக் கட்சி ஒரு விஜயகாந்த் இருந்தார், அவரும் போயிட்டார். இப்போ இருந்த நம்ம அண்ணனுக்கு வாக்களிங்க, சரியா? விசில் சின்னதுக்கு உங்கள் வாக்குகளை கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. நல்லபடியாக அவங்களோட இது என்ன தெரியுமா? அந்த திட்டமே சிறு பெண்கள் குழந்தைகளுக்கும் ஆம்பளை பெண்களுக்கும் பாதுகாப்பு, அவங்களுக்கு படிப்பு வசதி, மருத்துவ வசதி, இதுதான் இது. இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் என்னடானா 1,000 ரூபா கொடுக்குறது, 2,000 ரூபா கொடுக்குறது, இதை நான் கூலிக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க.